கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற திருவசனங்கள், அது பேதுரு எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரம் 16, 17, 18 திருவசனங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 16 முதல் 18. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். பிரியமானவரே, இந்த திருவசனங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் மனு மக்களாகிய நமக்கு ஒரு அதிசயமான, அற்புதமான, ஒரு மகிமையான காட்சியை விவரிக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது மிகவும் அருமையானது. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வசனங்களில் உள்ள இரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தும் போது தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த வசனங்களுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய திரியேக தேவனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, தேவ திட்டப்படி, பிதாவின் சித்தப்படி நாமும் நமக்குரிய பங்கை நாம் அவர் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக அழகாக சொல்கிறார், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை நாங்கள் உங்களிடத்திலே சொல்லவில்லை, அந்த தேவனுடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டு அதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று குறிப்பிட்டார். உங்களுக்கும் அந்த மகத்துவத்திலே பங்கு பெற ஆர்வமாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன். கர்த்தர் உங்களுடைய வாஞ்சைகளை, உங்கள் எதிர்பார்ப்புகளை இந்த நாளிலே நிறைவேற்றும்படிக்கு அவரிடத்தில் ஜெபிக்கிறேன். நீங்களும் வாஞ்சையோடு கூட கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கைகளில் ஒரு மகிமையான மாற்றத்தை கட்டளையிட வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த திருவசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே தாபோர் மலை, மறுரூப மலை என்றும் சொல்லப்படுகிறது, அந்த மலையிலே அவருடைய மகிமையை, மகத்துவத்தை கண்டார்கள். அங்கே திரியேக தேவனுடைய வெளிப்பாடு அங்கு இருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரங்கள் பிரகாசமாக ஒளி வீசியது. அங்கே வானத்திலே, மேகத்திலே பிதாவின் சத்தத்தை சீஷர்கள் கேட்டார்கள். முக்கியமாக 3 க்ளோஸ் டிசைபிள்ஸ், அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் இந்த அனுபவத்தை பெற்றார்கள். பாருங்கள், அந்த இடத்துல ஆவியானவரும் இருந்திருக்கிறார். ஆனால் ஆவியானவருடைய பூரணமான ஒரு நிறைவை அவர்கள் அந்த நாட்களிலே பெற்றிருக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு பெற்றிருந்தார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பெற்றிருந்ததுனால தான் அவர்களால் அந்த காட்சியிலே அவர்கள் தாங்கள் என்ன பேசுகிறோம் என்று விவரமாக தெளிவாக சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே தங்கியிருக்கலாம் என்று விரும்பினார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, திரியேக தேவனுடைய பிரத்யட்சமான வெளிப்பாடு ஏற்பட்ட இந்த ஒரு அனுபவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் கனத்தையும் மகிமையும் பெற்றிருந்தார் என்றும் அந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவன் ஆதியிலே ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது அவர்களை கனத்தோடு மகிமையோடு சிருஷ்டித்திருந்தார். சங்கீதம் 8 அங்கே
தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே மனிதனுக்கு அந்த மகிமையும் கனத்தையும் கொடுத்திருந்தார். அவர்கள் தவறு இழைத்த பொழுது அவற்றில் பெரும்பகுதியை இழந்து விட்டார்கள். அந்த இழந்து போன கனத்தையும் மகிமையும் கர்த்தர் இந்த பூமியிலே மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணும்படியாகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவர் தன்னுடைய பூமிக்குரிய ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் அந்த மகிமையும் கனத்தையும் அவர் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டுத்தான் அவர் ஒரு எளிய குடும்பத்திலே ஒரு மாடு அடையக்கூடிய ஒரு கொட்டடையிலே அங்கே மாட்டுக்கு தீவனம் வைக்கக்கூடிய ஒரு தொட்டியிலே தான் அவர் பிறந்து கிடத்தப்பட்டிருந்தார். எளிய தோற்றத்தை எடுத்தார். அதே நேரத்தில் இந்த இடத்துல அழகாக அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், அவர் பிதாவாகிய தேவனால் கனத்தையும் மகிமையும் பெற்றிருந்த அந்த ஒரு காட்சியைத்தான் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாமும் நம் ஒவ்வொருவருக்கும் பிதாவாகிய தேவன் குறித்து வைத்திருக்கிறபடி இந்த கனத்தையும் மகிமையும் அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஆவியானவர் 8வது அதிகாரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை அவர் நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். யாரை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கி இருக்கிறார். யாரை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. இது தேவனுடைய கிருபை. விசுவாசத்தின் மூலமாக நாம் தேவனிடத்திலிருந்து இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த உடனேயே சீஷர்களுக்கு இந்த அனுபவங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். பூமியிலே கொடுக்க ஆரம்பித்து விட்டார். நீங்கள் 4 சுவிசேஷ புத்தகங்களிலே தேடி வாசித்து பாருங்கள். இயேசுவானவர் சீஷர்களை 2 பேராய் ஊழியத்திற்கு அனுப்புகிறார். அவர்கள் போய் திரும்பி வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுகின்றது என்று சொன்ன பொழுது இயேசு கலிகூர்ந்து பிதாவை ஸ்தோத்தரிக்கிறார். நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இதை மறைத்து சிறு பிள்ளைகளுக்கு இதை நீர் வெளிப்படுத்தினீர் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். அது மாத்திரமல்ல, பிசாசு ஓடினதை குறித்து நீங்கள் பரலோகத்திலே உங்கள் பெயர் எழுதியிருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுங்கள் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்த உடனேயே அவரை பின்பற்றுகிறவர்களுடைய பெயர்கள் அங்கே பரலோகத்திலே புத்தகங்களிலே எழுதப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அது மாத்திரமல்ல, இந்த சீஷர்கள் ஊழியத்திலே ஈடுபட்ட பொழுது உங்களுக்கு ஏதாயிலும் குறையாக இருந்ததா என்று கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்றும் குறையாக இருக்கவில்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமான ஒரு அன்பு, தேவனுடைய அன்பு. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் உங்களுக்கும் நமக்கும் எனக்கும் வைத்திருக்கிற இந்த கனத்தை மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், இதே அனுபவங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவானும் குறிப்பிடுகிறார். நீங்கள் வீடுகளில் இருக்கிறவர்கள் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1வது நிருபத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அந்த நிருபம் மிக அருமையான நிருபம். 1 யோவான் 1வது அதிகாரம். அங்கே எப்படி நாம் இந்த கனத்திலும் மகிமையிலும் தேவ ஒத்தாசையினால் பங்கடைகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, தேவன் ஒளியாக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் ஒளியாக இருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு, இந்தியாவிலும் முற்காலத்தில் இருந்த சில புலவர்கள் அந்த காணக்கூடாத தேவன், மகிமையான தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி பாடல்களிலே குறிப்பிட்டிருக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்தில் எள்ளளவேனும்
இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தோமானால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அது மிகவும் அவசியமான ஒரு காரியம். இந்த கடைசி நாட்களில், கடைசி காலத்தில் ஒருவரோடு ஒருவர் அன்பிலே ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு குடும்பமானாலும் சரி, ஒரு சபையானாலும் சரி, ஒரு தேசமானாலும் சரி, அவர்கள் அந்த காணக்கூடாத பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக எவ்வளவு ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ, ஐக்கியப்படுகிறார்களோ, அந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை, முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாம் காணப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அதைத்தான் ஆண்டவராக இயேசு குறிப்பிட்டார். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற வீடும் நிலை நிற்காது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற தேசமும் நிலை நிற்காது என்று குறிப்பிட்டார். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் இன்றைக்கி ஒரே இடத்துல 10 பேர் உட்கார்றாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஒரு மனம் இல்லை. ஆமாம், கர்த்தர் அதை பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நமக்குள்ளே ஒரு மனம் அவசியம். அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். 1 யோவான் 1:7, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தர் இந்த பிதா தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்கக்கூடிய ஒரு தகுதியை அவருடைய இரத்தத்தின் மூலமாக மாத்திரமே கொடுக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த 1 யோவான் 1:7 அழகாக, அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்து பாருங்கள். உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாகும்படிக்கு நான் இதை எழுதுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், இந்த அப்போஸ்தலனாகிய யோவானும் அந்த மறுரூப மலையிலே அந்த காட்சியை கண்டவர். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த அனுபவங்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நானும் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ சபையிலே வளர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட அன்பு ஐக்கியம் இல்லாதபடிக்கு, பிதாவாகிய தேவனோடு ஒரு அன்பு ஐக்கியம் இல்லாதபடிக்கு இருந்தது. அது சில நேரங்களில் வந்துட்டு போச்சு, அவ்வளோதான். ஆனால் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பை, சிலுவை அன்பை நான் அறிந்து கொண்டேனோ, அன்று அவரை என்னுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன். அவருடைய இரத்தம் என்னை சுத்திகரித்தது. இந்த கர்த்தருக்குள்ளே அவர் விரும்புகிற, அவருக்கு பிரியமான வழியில் நடந்து வர கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த இரத்தம், தெளிக்கப்படுகிற இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நமக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அந்த கிருபையை பற்றி கொண்டு நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருப்போம் என்று பக்தன் குறிப்பிடுகிறார். இந்த கிருபையின் மூலமாக தான் நமக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கிறது, சகாயம் கிடைக்கிறது. அதை மறந்துவிடக்கூடாது. அடுத்தபடியாக நீங்கள் அந்த தொடர்ந்து 5 அதிகாரங்களையும் வாசித்து பாருங்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு சகோதர அன்பை குறித்து வலியுறுத்துகிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தோமானால் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருப்போம், சகோதர அன்பிலே வளருவோம். இன்னைக்கு குடும்பத்திலே கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், கர்த்தருக்குள்ளான ஆவிக்குரிய அன்பு அவசியம், சகோதர அன்பு அவசியம். அதில் நாம் வளர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்தபடியாக நான் சொல்கிறதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் பகுதியை நீங்கள் அடிக்கடி எடுத்து வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளருவீர்கள், தேறுவீர்கள். பிதாவாகிய தேவன் ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற அந்த கனத்தையும் மகிமையும் பெறுகிறதிலே நீங்கள் கர்த்தராலே பிரகாசிக்கப்படுவீர்கள் என்பது நிச்சயமான ஒரு காரியம். பாருங்கள், அதில் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 2வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். ஆமாம், வாலிபரே, நீங்கள் சாத்தானை ஜெயித்தபடியினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். இன்று வாலிபர் சமுதாயம் பிசாசாகிய சாத்தானை, பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த உடனேயே என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று தான் ஊழியத்தை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆவிக்குரிய பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் பிசாசை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்களா? நீங்கள் பிசாசை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். அவருடைய நாமம் விலையேறப்பெற்றது. அவருடைய நாமம் வானிலும் பூமியிலும் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு பிதா தேவனால் மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாமம். அதை மறந்துவிடக்கூடாது. அந்த நாமத்தினாலே பிசாசுகளை ஜெயிக்க முடியும்.
துரத்த முடியும். ஆண்டவர் அந்த வரம் என்று சொல்லுவது அது விசுவாசிகளுக்கே அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமாம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? எனக்கன்பானது, உங்கள் வீட்டிற்குள்ளே வருகிற அசுத்த ஆவிகளை இனம் கண்டுபிடித்து துரத்த வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. சில ஊழியர்கள் உதவி செய்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தில் கர்த்தருக்குள்ளே விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். காரணம், அந்த அசுத்த ஆவிகளை துரத்தும் போது தேவனுடைய ராஜ்யம் நம் நடுவில் வெளிப்படுகிறது. குறிப்பிட்டார், நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று குறிப்பிட்டார். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தின் அனுபவத்தை பூமியிலே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் அருமையாக ஆண்டவராகிய இயேசுவை அவர் கிறிஸ்துவாக, தேவகுமாரனாக குறிப்பிடுகிறார். இன்று நசரேயனாகிய இயேசுவை நாம் கிறிஸ்துவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கிறிஸ்து என்றால் மேசியா. அவர் பிதாவாகிய தேவனுடைய செல்ல குமாரனாக பரலோகத்திலேயே அவர் இருந்தார். பூமிக்கு அவர் இயேசுங்கிற பெயரில் இறங்கி வந்தார். பரலோகத்திலே அவர் கிறிஸ்துவாக தேவனுடைய மடியில் அவர் செல்லப்பிள்ளையாக இருந்தார் என்று நீதிமொழிகள் குறிப்பிடுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில், பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ நான் வருகிறேன், புத்தக சுருளில் என்னை பற்றி எழுதியிருக்கிறதே என்று குறிப்பிட்டார். கிறிஸ்துவாக நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் ஆங்காங்கே செயல்படுகிறது என்று 3வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த அசுத்த ஆவிகள் செயல்பட்டிருக்கிறது. தேசத்தில் தவறான ஆன்மீகம், தவறான தலைவர்கள் அந்தி கிறிஸ்துவாக தங்களை முன்னிறுத்தி கீழே விழுந்து தேவ ஒத்தாசையினால் அவர்களுடைய அபாயங்களிலிருந்து பூமியில் எத்தனையோ ஜனங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நசரேயனாகிய இயேசுவை தேவனுடைய கிறிஸ்துவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், அது மிகவும் அவசியமான ஒரு காரியம். அவர் அப்போ தான் நம்ம அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உன்னதமான ஒப்பற்ற அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசுவானவர் யோவான் 14:23 என்று நினைக்கிறேன் அருமையாக குறிப்பிட்டார். பிதாவினிடத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார், பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன், கர்த்தருடைய சபைக்கு கொடுத்தேன், சகோதர ஐக்கியத்திற்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். எனக்கன்பான, அவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். பிரியமானவர்களே, நாம் தான் இன்னும் அந்த விஷயங்களில் இன்னும் கண் திறக்கப்படவும், இன்னும் அந்த கண் நல்ல பூரணமாக திறக்கப்படவும் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல யோவான் 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 23, 24 என்று நினைக்கிறேன். 12வது அதிகாரத்தில் வருகிறது, இயேசுவானவர் தான் சிலுவை மரணத்திற்கு நேராக செல்லப்போகிறதை அறிந்திருந்தார். அப்பொழுது அவருடைய இருதயம் சஞ்சலத்தினால் நிரம்பி இருந்திருக்கும். காரணம், அந்த 12வது அதிகாரத்திலே அவர் பிதாவினிடத்திலே ஜெபம் பண்ணுகிறார். ஆனாலும் இதற்காகவே நான் வந்தேன் என்று குறிப்பிடுகிறார். சொல்லிவிட்டு ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஆமாம், பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அப்போ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் தொனிக்கிறது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்தினார். எப்போ? இந்த இடத்திலே 12வது அதிகாரத்திலே மகிமைப்படுத்துகிறார். காரணம், அந்த சத்தத்தை சுற்றிலும் இருந்தவர்கள் கேட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் மறுரூப மலை, தாபோர் மலையிலும் அங்கே பிதாவின் சத்தத்தை இந்த 3 சீஷர்களும் கேட்டார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமைப்படுத்தல் பிதாவாகிய தேவனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக இடங்களிலே கொடுக்கப்பட்டது. அற்புதங்கள் மூலமாக பிதா தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார், அதிசயங்கள் மூலமாக மகிமைப்படுத்தினார். தாபோர் மலையிலே அவர்
தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்தினார். அதனால தான் பேதுரு குறிப்பிடுகிறார், அவர் பிதாவாகிய தேவனால் மகிமையும் கனத்தையும் அந்த தாபோர் மலையிலே பெற்றுக்கொண்டார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாபோர் மலை என்பது அது அரச பதவிகளுக்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் சவுல் ராஜாவை அந்த இடத்துல வைத்து அபிஷேகித்தார் என்று கூறப்படுகிறது. எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, தொடர்ந்து தாவீது அரசனையும் கர்த்தர் அந்த அரியணையிலே கொண்டு வருகிறார். பாருங்கள், தாவீதுக்கும் அந்த அனுபவம் இருந்தது. அவர் சவுலினால் துரத்தப்பட்ட பொழுது அவர் மலைகளிலே சுற்றித் திரிந்தார் என்று வேதம் பதிவிடுகிறது. அவர் சங்கீத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சிறு மலைகள் எர்மோன் மலையிலுமிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த மறுரூப மலையின் அனுபவம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்று அவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக இந்த மகிமைப்படுத்தின அனுபவம் இன்னும் எப்படி நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். இயேசுவானவர் சிலுவையிலே இருந்த பொழுது அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அங்கே 7 வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம். பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறார். பாருங்கள், அவருக்கும் பிதாவுக்கும் உள்ள தொடர்பு சாலிடாக இருந்தது. கடைசியாக அவர் பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிற வரைக்கும் பிதாவாகிய தேவனோடு அவர் நல்ல ஐக்கியத்தில் இருந்தார். ஆனால் நடுவிலே ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? அப்போது இன்று மற்ற சகோதர மார்க்கத்திலே உள்ளவர்கள், சகோதர சகோதரிகளுக்கு இந்த எண்ணம் வரும். இயேசுவை பார்த்தாலே அவர்கள் உடனே அவர் ஏதோ ஒரு பரிதாபமாக மரித்தவர் என்று மாத்திரம் நினைத்து விடுகிறார்கள். அவர் ஒரு கொடூரமான ஒரு பரிதாபமான ஒரு மரணத்தை அவர் ருசி பார்த்தார். அது உண்மைதான், நமக்காகத்தான் அதை ருசி பார்த்தார். அதே நேரத்தில் இந்த வசனத்தின் நிமித்தம் இடர்கள் அடைகிறவர்களும் உண்டு. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? அவரே கைவிடப்பட்டவராக தொங்கி இருக்கிறார் என்று சொல்லி மற்ற நண்பர்கள் மூலமாக நானே கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னுடைய இளம் பிராயத்தில். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவர் அந்த நேரத்தில் மாத்திரம் கைவிடப்பட்டவராக தொங்கிக் கொண்டிருந்தார். யாருக்காக என்றால் நமக்காக, இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களுக்காக. காரணம், பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது. ஆனால் ஒரு தகப்பனை விட்டு அல்ல. இந்த தகப்பன் எவ்வளவு ஒரு மகன் தவறு செஞ்சிருந்தாலும் மறுபடியும் அந்த மகனை சேர்த்து கொள்ளத்தான் அந்த தகப்பனுடைய உள்ள மங்களாய்க்கிறது. பாருங்கள், இயேசுவானவர் ஒரு உவமையிலே குறிப்பிட்டார். ஒரு தகப்பன் அவரை விட்டு பிரிந்து சென்ற இளைய மகன் தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் இழந்து விட்டு திரும்ப வந்த பொழுதும் அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டார். மற்றவர்கள் கல்லெறிகிறதுக்கு முன்பதாகவே அவனை அணைத்து கொண்டு அவனுக்குரிய எல்லாவற்றையும் மறுபடியும் திரும்ப கொடுத்தார் என்று ஒரு உவமையிலே குறிப்பிட்டார். ஸ்தோத்திரம். ஆனால் அதே நேரத்தில் பிதாவினுடைய அன்பு இன்று எல்லாருக்கும் உரியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், தவறு செய்துவிட்டு அவருடைய சமூகத்தில் நிற்கக்கூட முடியாது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் தவறு செய்த பொழுது அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை பார்க்கிறார். என்று நாம் பாவத்தோடு விளையாடி விட்டு தேவனிடத்தில் போய் நம்ம இஷ்டத்துக்கு நிற்கலாம் என்று சொல்லி நினைத்து கொள்ளக்கூடாது. அங்கே ஒரு ஒப்புரவாகுதல் அவசியப்படுகிறது. அங்கே தான் இயேசுவின் இரத்தம் அது விலையேறப்பெற்றதாக நமக்காக சிந்தப்படுகிறதாக இருந்து கொண்டு இருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இயேசுவை கிறிஸ்துவாக நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்டதான குழப்பங்களுக்கு, இடரல்களுக்கு தேவ ஒத்தாசையினால் நாம் தப்பித்து கொள்ள முடியும். இயேசுவை கிறிஸ்துவாக அறிந்து கொள்ள ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார்.
அப்போஸ்தலனாகிய பேதுருவினிடத்தில் ஆண்டவர் கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது பேதுரு தயங்காமல் பதில் அளித்தார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. அப்போது ஆண்டவர் சொன்னார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவின் மீது இருக்கக்கூடிய அந்த அனாயிண்டிங்கை, அந்த அவர் மேலே அவருடைய இன்னொரு பக்கத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள நமக்கு அவர் உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நசரேயனாகிய இயேசுவை கிறிஸ்துவாக மாத்திரமல்ல, உன்னதமானவருடைய குமாரன், தேவ குமாரனாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனை அறிந்து கொள்ளும் பொழுது பூமிக்குரிய ஜீவன் அவருடைய ஒத்தாசையினால் நமக்குள்ளே பரிபூர்ணப்படுத்தப்படுகிறது. இன்று வாழ்க்கையில் எதுக்கு நமக்கு போராட்டம் வருது? தேவ சித்தப்படி தேவகுமாரனை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறார். யோவான் 10:10 அப்படி சொல்லுகிறது. இன்னும் அழகாக அப்போஸ்தலனாகிய யோவான் 3வது அதிகாரத்தில் அழகாக குறிப்பிடுகிறார். ஆமாம், குமாரனை உடையவன் பிதாவையும் உடையவன். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே சாட்சி பகருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் கட்டளைகளிலே நிலைத்திருக்கிறவன் தேவனோடு இருக்கிறான். யோவான் 14:23 அப்படி சொல்லுகிறது. என்னுடைய வார்த்தைகளுக்கு, என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், என்னை நேசிக்கிறவன் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான். என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களிடத்தில் நானும் என் பிதாவும் வந்து தங்கி இருப்போம் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் நாம் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். சில நேரங்களில் விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நம்ம ஏசப்பாட்டை ஜெபம் பண்ணுறோம், நல்லது தான். ஆனால் பிதாவாகிய தேவனை அறிந்து அவரிடத்தில் ஜெபிக்க பழக வேண்டும். ஜெபிக்க பழகுவீர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்கள். சீஷர்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபித்தார்கள். அந்த இடம் அசைந்தது, மகிமையான காரியங்கள் நடைபெற்றது. நசரேயனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் தொடர்ந்து மகிமைப்படுத்தினார், இன்றும் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த மகிமையின் நிழலுக்குள்ளே நமக்கும் ஒரு சின்ன பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், சகல துதிகன மகிமை அவருக்கே உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் இது மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. யோபு 29:3 சொல்லுகிறது. ஆமாம், நான் இருளின் பாதையிலே நடந்து செல்லும் பொழுது அவர் அருளின தீபம் என் தலையின் மீது இருந்தது, நான் இருளை கடந்து போனேன் என்று குறிப்பிடுகிறேன். இன்று கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ளே நன்கு வளர வேண்டும். திரியேக தேவனை அறிகிறதில் இன்னும் வளர வேண்டும். ஆவியானவருடைய ஒத்தாசையின்படி வளர வேண்டும். மூளை அறிவினால் மாத்திரமல்ல. சில தியாலஜிக்கல் நாலேஜ் நல்லது தான். அதிலும் சில பேர் சில தியாலஜிலாம் வந்து குழப்பத்தில் தான் கடைசியில் கொண்டு போய் புள்ளி வைக்கிறாங்க. ஆமாம், வேதம் நமக்கு வெளிச்சமாக இருந்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்து நமக்கு ஆசிரியராக இருந்து கொண்டு இருக்கிறார், பிதாவாக இருந்து கொண்டு இருக்கிறார். நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் சாய்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இன்று பிதாவாகிய தேவன் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல. ஆமாம், அவரை எப்பொழுதும் ஒரு துதிக்கக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மைக்குள்ளே நாம் வர வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5 அப்படி சொல்லுகிறது. ஆமாம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமாம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்று ஜெபம் பண்ண வரும்போதே சில பேருக்கு முறுமுறுக்கிற மைண்ட் செட், ஆமாம், குறை சொல்கிற மைண்ட் செட்டு, அவருக்கு பாடம் எடுக்கிற மைண்ட் செட்டு. நோ, ஏசாயா 61:3 ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே கொடுத்து விட்டார். அபிஷேகத்தை கொடுக்கிறார். பிதாவின் சமூகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசுவை சிலுவையில் இருந்தபோது கூட பிதா அவரை விட்டு விலகவில்லை, மறந்துவிடக்கூடாது.
தேவன் ஒரு க்ஷணப்பொழுது அவரை விட்டு விலகி இருந்தார், அவ்வளவுதான். மறுபடியும் தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பி மகிமையான காரியங்களை இந்த நாட்களில் பூமி எங்கிலும் அவர் செய்து கொண்டு வருகிறார். அந்த தேவனுடைய கிரியில் பங்கு பெற உங்களுக்கும் விருப்பமாக இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள் பிரியமானவர்களை. குற்றங்கள் குறைவுகளை அவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவருடைய கிருபை நமக்கு இன்று கொடுக்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த கிருபையை பற்றி கொண்டு தொடர்ந்து தேவனுடைய இரக்கத்திற்காக, தயவு இரக்கத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கனத்தை நமக்கு கொடுக்கிறார், குறைவுகளை நிறைவாக்குகிறார். உங்களுக்கென்று அவர் பரலோகத்திலே முன்குறித்து வைத்திருக்கிற மகிமையை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால் இதை பெற்றுக்கொள்ளலாம். அவர் அதற்கான கிரயத்தையும் கொடுத்து விட்டார். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் இந்த மகிமையின் தேவனை தரிசித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த பொழுது இந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவருடைய சந்ததி இன்றளவும் பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இருக்கிற இடத்துல ஒரு ஜெப நிலைக்குள்ளே வாருங்கள். ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மோடு பேசின விஷயங்களை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடித்து மகிமையாய் வெற்றி சிறந்து விட்டார். ஆண்டவர் இன்று நமக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதலை, ஒரு மனம் திரும்புதலை, அவரை ஃபாலோ பண்ணணும் தொடர்ந்துங்கிற ஒரு உத்தம இருதயத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அவர் அதற்கான கிருபையை பெருகச் செய்ய வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறதாக உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபைக்காக கேட்போம். குற்றங்கள் குறைவுகளை அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை பற்றியதான வெளிப்பாடுகளை எனக்கு இன்னும் தாரும். இயேசுவை கிறிஸ்துவாக, ஆண்டவராக, தேவகுமாரனாக நான் அறிந்து கொள்ள வேண்டும், ராஜாவாக அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கண்களை நீர் திறந்தருளும், பிரகாசிக்க செய்யும். ஆண்டவரே, இந்த அப்போஸ்தலர்களுக்கு ஆவியானவர் அருளப்பட்ட பிறகு அந்த மறுரூப மலையின் அனுபவத்தை முற்றிலுமாக புரிந்து கொண்டார்கள். பேதுருவும் புரிந்து கொண்டார், யோவானும் புரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். ஆகவே தான் அவர்கள் பேதுருவின் நிருபத்திலும் யோவானுடைய நிருபத்திலும் அழகாக இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கே மகிமை சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் இந்த பூமியிலே செய்து வருகிற ஒப்பற்ற காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அதில் எங்களுக்கும் ஒரு சின்ன துளியை ருசிக்க நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். இன்னும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்கள் கிருபை இறங்கட்டும், உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும், இன்னும் வெளிப்பாடுகள் இறங்கட்டும். இப்படி வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், சிறுமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். கிறிஸ்துவோடு பாடுபட்டால் அவரோடு கூட மகிமையும் பெற்றுக்கொள்வீர்கள், ஆளுகை செய்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படியாக உம்முடைய நாமத்தினாலே உபத்திரவங்களினூடே கடந்து செல்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவரீர் உற்சாகப்படுத்துவீராக. உம்முடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்பொழுதே உம்முடைய மகிமையின் ஆவியானவரால் நிரப்புவீராக. ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற கனம், மேன்மை, மகிமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பிசாசின் ஆயுதங்கள் செயலிழந்து போகட்டும், சுட்டெரிக்கப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். உடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதலிலே நிலைவரப்படுத்துகிறதிலே நீர் கிருபையை பெருக செய்கிறேன், கிருபையை பெருக செய்வீராக. இன்னும் ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற வாழ்க்கை, ஸ்தாபனங்கள், ஊழியங்கள், சபைகளிலே ஜெயத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே கனம் இறங்கட்டும். ஆண்டவர் இப்பொழுதே இறங்கட்டும். ஆண்டவர், தேவ திட்டத்தின் நிறைவேறுதலுக்கு ஏற்ப வழிவாசல்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவர், ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாவீது உம்மை அறிந்து கொள்ள வாஞ்சியோடு இருந்த பொழுது உம்மை குறித்து இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தினேன். ஆண்டவரே, அவர் ஜீவனுள்ள தேவன் மேலேயே என் ஆத்துமா வாஞ்சியாக இருக்கிறது, தாகமாக இருக்கிறது, நான் அவரை கண்டேன் என்று குறிப்பிடுகிறார். அதே போல் இந்த நாளிலே உடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்மை கண்டு கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நன்மைகள், கிருபைகள், சமாதானத்தினால் நிரம்பட்டும். ஆண்டவர் இப்பொழுதே நிரம்பட்டும். ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா லிஹலியாந்தர ஹப 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 ஹப. பிதாவாகிய தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர்
ஒவ்வொருவருக்கு இன்னும் கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பம், ஸ்தாபனம், வேலை, தொழில், சொத்து, சுதந்திரங்கள், கர்த்தருடைய சபை எல்லாவற்றிலும் தேவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாய் வெளிப்படட்டுமான தேவன் அப்படியே செய்கிறதாக உணர்த்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஒரு சிலரை கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நிரம்புவீர்களாக. சில பேருக்கு பரலோகத்தின் தரிசனங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. சிலர் பிதாவாகிய தேவனை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தீர்கள். ஆண்டவராகிய இயேசு பிதாவினுடைய மடியில் இருக்கிற குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறதாக சொல்லுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் சிலர் மீது இறங்கி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். சிலர் மீது அற்புதங்கள் வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பூமிக்குரிய ஓட்டத்தில் உங்களை கனத்துக்குரிய பாத்திரங்களாக கர்த்தர் நிலைநிறுத்துவதை நீங்கள் காண்பீர்கள் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். கர்த்தருடைய மகிமையான வலது கரம் ஒருவர் மீதும் அமர்ந்து பலப்படுத்துகிறதை, தைரியப்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கனம் மகிமையாக இருக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.